எல்லோருக்கும் வணக்கம். எக்ஸ்பார்ட்டி டிகிரினா என்ன, அதோட கான்சிக்வன்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமன் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பார்ட்டி டிகிரி அப்படின்னும் போது நம்ம போய் கோர்ட்டில் ஒரு கேஸ் போடும்போது அதர் பார்ட்டிக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ணிட்டு அவங்க வராமல் இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட தரப்பை கேட்காம நம்ம சைடில் எவிடன்ஸை மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. அதை தான் எக்ஸ்பார்ட்டி டிகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ எக்ஸ்பார்ட்டி பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 2-3 டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்க கோர்ட்டுக்கு வராத போது தான் அவங்க எக்ஸ்பார்ட்டி பண்ணுவாங்க. இது எத்தனை டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது அது டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஜட்ஜ் தான். சில டைம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்ரஸி லெஃப்ட் நோட்டீஸ் ரிட்டன் வந்துருது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் பேப்பர் பப்ளிகேஷன் கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிகேஷன் கொடுத்து அந்த பேப்பரை நம்ம கோர்ட்டில் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் அவங்க எக்ஸ்பார்ட்டி பண்ணுவாங்க. சப்போஸ் இந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரியை பற்றி அதர் பார்ட்டிக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு தெரிய வருது அப்படின்னா அவங்க ரீஓப்பன் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி வருது. இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து 2009 வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு எக்ஸ்பார்ட்டி டிகிரி வாங்குறாரு. 2019 வரைக்கும் ஒய்ஃபுக்கு அது தெரியாமல் பார்த்துக்கிட்டாரு. அதாவது கிட்டத்தட்ட 10 வருஷமாக தெரியாமல் பார்த்துக்கிட்டாரு. ஏன்னா டிகிரி வாங்கினதை பற்றியே ஒய்ஃப் கிட்ட சொல்லாமல் அவங்க கூட தொடர்ந்து வந்து மீட் பண்ணுறது போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த 10 வருஷம் டிலேவை கண்டோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கோர்ட்டில் அப்ளிகேஷன் போடுறாங்க. அலோவ் ஆயிடுது. ஹை கோர்ட்டில் டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. சப்சிக்வெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து 10 வருஷம் டிலேவை கண்டோன் பண்ணி திருப்பியும் அந்த எக்ஸ்பார்ட்டி டிகிரியை செட்டசைட் பண்ணி ரிமாண்ட் பேக் பண்ணி கேஸை நடத்துறதுக்கு இப்போ அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்பார்ட்டி டிகிரியோட கான்சிக்வன்சஸை பார்க்கணும் நம்ம.